ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord சீரியஸுக்கு கீழே தான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா OnePlus Nord N10 N100ங்கிற மொபைல் லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus Nord SE அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன் தான் கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாகவும் தெரியல, தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 5G அப்டேட்டோட தான் வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய லீக்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு நிறைய லீக்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் 90 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். இதில் வந்து சிங்கிள் பஞ்ச் கோல் இல்லை டபுள் பஞ்ச் கோல் சென்டர் பஞ்ச் கோல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வாட்டர் நாப் டிஸ்பிளே கொடுப்பாங்க. இது கன்ஃபார்மானு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபார்மாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா 765 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 765 ப்ராசர் G யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 5G அப்டேட்டோட தான் வரப்போகுது. 5G இந்தியாவுக்கு வரும்போது கட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ப்ராசரும் வரலாம், இல்லை 720G இது வரலாம் 5G ப்ராசரில். நான் எதுன்னு சொல்ல முடியாது. எது 5G ப்ராசர் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2021 தான் வந்து கரெக்டாக லான்ச் ஆக போகுது. அதனால பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவலில் வந்து தரக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டு 10 வந்து இப்போ முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மொபைல்ஸுக்கெல்லாம் வந்து 2021 வரப்போ இது ஆண்ட்ராய்டு லெவலில் வரக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OSல தான் வந்து தரப்போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்டாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு ஆண்ட்ராய்டோட அப்டேட்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4500 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபுல் சார்ஜ் ஆகும். இது நார்டில் பார்த்தீங்கன்னா OnePlus Nordல பார்த்தீங்கன்னா 4105 தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பீடாகவே சார்ஜர்னு சொல்ல முடியும். Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் லான்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா 2021 தான் லான்ச் ஆகும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 25,000க்கு சேல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் இதைத்தான் சொல்கிறாங்க. 25,000 தான் லான்ச் ஆக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா iPhone SEன்னு ஒரு மொபைல் இருக்குது. அதுக்கு காம்படிட்டிவ் கொடுக்குற மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் ஆனனி இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.